ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ப்ரிப்பரேஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேஜர் ஃபேக்டர் வந்து டிஸ்ட்ராக்ஷன். நீங்கள் வந்து குரூப் 4 படிச்சுட்டு இருக்கலாம், குரூப் 2 படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை வேறு எக்ஸாம்ஸ் டிஎன்பிசி ரிலேட்டடாக படிச்சுக்கிட்டு இருக்கலாம். இந்த நேரத்தில் உங்கள் கையில் வந்து சோர்ஸ் மெட்டீரியல் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது, எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸாம் பற்றி நல்ல நாலேஜ் இருக்குது, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் அட்டம் கொடுத்துருக்கீங்க. இருந்தாலும் இப்போ படிக்கும்போது உங்களுக்கு பெருசாக ப்ரிப்பரேஷன் வந்து பிடிபட மாட்டேங்குது, கனெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு மேஜர் ரீசன் வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன் தான். ஸோ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும், சில மேஜராக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷனுக்கு என்னென்ன சொல்யூஷன் கொடுக்கலாங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் படம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு திங் வந்து உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்னென்னங்கிறத ஒரு பேப்பரில் எழுதி வச்சு அதை ஒவ்வொன்றா சால்வ் பண்ணுங்கள். அது ஒரே நாளில் சால்வ் பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனால் கொஞ்சம் நாளில், கொஞ்சம் வாரங்கள்லையோ சில நாட்கள்லையோ அது சரியாகும். எதுக்காக உங்களுக்குன்னு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன் சொல்கிறேன்னா, இங்கே எல்லாருக்கும் காமனாக ஒரே விஷயந்தான் டிஸ்ட்ராக்ஷன் சொல்ல முடியாது. ரூரலில் இருக்கிறீங்க, கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வகையாக இருக்கும். இதே நகர்ப்புறத்தில் இருந்ததுன்னா, சிட்டியில் இருந்தால் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். வீட்டில் இருந்து படிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதே வந்து அகாடமிலையோ இல்லை வெளியே போயோ ஒரு ரூம் எடுத்து வீட்டில் இருந்து இல்லாமல் சிட்டியில் போய் படிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கேண்டிடேட்டாக இருக்கிறவங்க, ஹோம் மேக்கராக இருக்கவங்க, இப்படின்னு ஒவ்வொரு தங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். எல்லாருக்கும் காமனாக இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கான டிஸ்ட்ராக்ஷன், உங்களுக்கு ஒரு நாளையில் அதிக நேரம் எதெல்லாம் வேஸ்ட் ஆகுது, நான் சொல்கிறது வேஸ்ட்டு, நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமையும் இல்லை வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒரு டைம் இருக்கும். அந்த டைம்லாம் நான் சொல்லலை. சில விஷயங்கள் நம்ம வந்து பண்ணாமல் இருக்கலாம். அதெல்லாம் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐபிஎல் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஐபிஎல் நான் பார்க்காதனால எனக்கு பெரிய லாஸ் கிடையாது. ஆனால் அது பார்க்குறனால எனக்கு டைம் வேஸ்ட் ஆகும், ப்ரிப்பரேஷன் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து என்னென்ன விஷயங்களோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் டவுன் பண்ணி வைங்க. லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம், அதை எப்படி பெட்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக உள்ளது நான் சொல்கிறேன். இப்போ ஜென்ரலாக சில எல்லாருக்குமே ப்ராப்ளம்னு சொல்லக்கூடியது, எல்லாருக்குமே டிஸ்ட்ராக்ஷன்னு சொல்லக்கூடிய சில காமன் விஷயத்துக்கு நான் சொல்யூஷன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு திங், மொபைல் அடிக்ஷன். இதுதான் மேஜராக இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. அதுவும் நிறைய பேர் இப்போ ஆன்லைனில் அதிகமாக அக்சஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டவுட்டுன்னு பார்க்க வந்திருப்பீங்க, ஆனால் ஒரு மணி நேரம் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு 5 நிமிஷம் டவுட்லேயே கிளியராக இருக்கும். ஆனால் ஒரு யூடியூப் வீடியோ பார்க்க வந்தோ இல்லை வந்து ஒரு டெலிகிராமில் ஏதோ ஒன்று பார்க்க வந்தோ வெவ்வேறு இதை பார்த்துட்டு வெவ்வேறு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. படிக்கிறதுக்காக வந்தாலும் டைம் வேஸ்ட் ஆகும். இல்லை சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணிங்கனாலே ஒரு 10 நிமிஷம் நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம்னு உள்ளே வந்திருப்போம். ஆனால் வெளியே வரும்போது 1 மணி நேரம் இருக்கும். இந்த மொபைல் அடிக்ஷனை என்னென்ன விதமாக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, மேனேஜ் பண்ணலான்னா, இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் மொபைல் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய எல்லா மொபைல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கிற செட்டிங்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிஜிட்டல் வெல்பீயிங், பேரண்டல் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எந்தெந்த ஆப்பில் எவ்வளோ மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், டெலிகிராமில் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறமா இந்த பர்டிகுலர் ஹாட்ஸ்டாரில் எவ்வளோ, சேட்ஜிபிடியில் எவ்வளோ, யூடியூப்பில் எவ்வளோ அப்படிங்கிற இந்த டீட்டெயில் இருக்கும். ஸோ மொத்தமாகவே இன்றைக்கி வந்து நான் 1 மணி நேரம் வந்துட்டு இந்த எல்லாத்துக்குமே சேர்த்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து அதிகமாக யூடியூப் கன்சியூம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அதை கண்ட்ரோல் பண்ணோம், ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் தான் மேக்ஸிமம் பார்க்கணுன்னா இந்த ஆப் லிமிட்டில் போய் நீங்கள் டைம் செட் பண்ணலாம். இப்போ யூடியூப்புக்கு நான் 2 மணி நேரம் அலாட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து ஒரு மணி நேரம் அப்படின்னு நீங்கள் அலாட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஒரு நிமிஷத்தில் கூட அலாட் பண்ணலாம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி கூட அலாட் பண்ணலாம். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் அலாட் பண்ணிட்டேன்னா இப்போ என்ன ஆயிரும்னா உங்களுக்கு யூடியூபே ஓப்பன் ஆகாது, இந்த மாதிரி காட்டும். அது வந்து ஓப்பன் ஆகாது. நம்ம செட்டிங்ஸை மாற்றினா தான் உள்ளே போக முடியும். இதுவும் வந்து உங்கள் டைம் ரிடக்ஷன் பண்ணும். இப்போ சில விஷயங்கள் நம்ம பார்க்காம இருக்க முடியாது. மினிமம் ஒரு 1/2 hour 1 hour டைம் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாதுங்கும் போது நீங்கள் உள்ளே போய்ட்டு டக்குன்னு ஓப்பன் ஆகலைன்னா வேறு வேலையை பார்க்க போயிடுவீங்க.
அது வந்து கொஞ்சம் உங்களோட இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த ஆப்பை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் இன்ஸ்டாவாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு டெலிகிராமாக இருக்கலாம். ஸோ எது அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு இந்த மாதிரி லிமிட் போட்டு வைங்க. நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் டைம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் முடிஞ்ச லெவலில் அது ஸ்டிக் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு மெத்தடு. இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில லாக்ஸ் ஆப்பை லாக் பண்ணுற மாதிரிலாம் வந்து செட்டிங்ஸ் இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். ஆனால் முடிஞ்ச லெவலில் இந்த செட்டிங்ஸ் மேக்ஸிமம் எல்லா இதுலேயுமே இருக்கும், ஃபோன்லேயே இருக்கும். நீங்கள் செட்டிங்ஸில் போனீங்கன்னா இந்த டிஜிட்டல் வெல்பீயிங்னு இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு மெத்தடு. ஸோ இது இல்லாமல் நார்மலாக நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோனை பக்கத்தில் வச்சுக்காதீங்க. முடிஞ்ச லெவலில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சைலண்டில் போட்டு மேக்ஸிமம் வச்சுருங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது கால் வரும், நான் ஒர்க்கிங்கில் இருக்கேன், என்னால் கால்லாம் அட்டன் பண்ணாமல் இருக்க முடியாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு பெருசாக கால் வராதுன்னா முடிஞ்ச அளவில் ஃபோனை சுவிட்ச் ஆஃபோவோ, வீட்டில் இருக்கிறீங்கனாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, சைலண்ட்லேயோ முடிஞ்ச அளவில் சைலண்டில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த வித டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. உங்களுக்கு வேணுங்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் படிக்கிறது எல்லாத்தையும் உங்கள் கிட்ட சாஃப்ட் காப்பியாக இல்லாமல் ஹார்ட் காப்பியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது புக்ஸாக இருக்கலாம், உங்கள் கையில் புக் இல்லைன்னா அதோட நோட்ஸாக இருக்கலாம், அந்த நோட்ஸு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து இது பண்ணதாக இருக்கலாம். முடிஞ்ச லெவலில் ஃபோன்லேயே டேரெக்டாக படிக்காமல் வருங்க. ஃபோனில் அதிகபட்சம் பிடிஎஃப்பை பார்த்தாலும் நோட்ஸ் மேக் பண்ணியாவது மினிமம் வச்சுக்கோங்க. நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறேன், என்ன பண்ணுவாங்கன்னா வீடியோவையே தான் பார்த்துட்ருப்பாங்களே தவிர உங்கள் கையில் நோட்ஸும் எடுக்க மாட்டாங்க, இல்லை பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணால் அதை பிரிண்ட் அவுட்டும் எடுக்க மாட்டாங்க. அப்போ பார்த்து அந்த வீடியோ 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அரை மணி நேரமாக பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஓகே இந்த கான்செப்ட் எனக்கு புரிஞ்சிருச்சு, கிளாரிட்டி ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு அந்த டைம் ஒரு சந்தோஷம் வரும். அதே கான்செப்டை நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு உங்கள்கிட்ட கேட்டால் மறந்துருப்பீங்க. அப்போ திருப்பி எப்படி ரிவிஷன் பண்ணுங்கள்? திருப்பி அதே வீடியோ போய் பார்ப்பீங்களா? உங்கள் கையில் மினிமமாக நோட்ஸ் இருக்கணும், இல்லை உங்கள்கிட்ட புக் இருந்தால் அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் ரிவிஷன் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி தான். அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் கவர் பண்ணிடலாம். பிரிண்ட் அவுட் எடுங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், எழுதணுன்னாலும் எழுதி படிச்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச லெவலில் ஹார்ட் காப்பியாக வச்சுக்கோங்க. ஒர்க்கிங் கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க, ஒர்க்கிங் கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் கையில் வந்து மினிமம் ஒரு டைரி, சின்னதாக ஒரு டைரி வாங்கிக்கோங்க. டைரி வாங்கிட்டிங்கன்னா என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ்னால் மேக்ஸிமம் வந்து அந்த டைரியில் ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி கீ நோட்ஸை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. கீவேர்டு மட்டும்தான் இருக்கணும், டீட்டெயில்டெல்லாம் இருக்கக்கூடாது. அதை பார்த்தா உங்களுக்கு புரியணும். நான் கொடுக்குற ரிவிஷன் நோட்ஸ் மாதிரி தான், அதெல்லாம் ஒரு பேஜ் 2 பேஜ் தான் இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும். அதே நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ட்ராவல் போகிறீங்கன்னா அந்த டைரி எடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் ஃபோனை பார்த்து படிக்கிறதுக்கும் ஒரு இதை நீங்கள் டைரியில் வந்து பார்த்து படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க ஃபோனை பார்த்து படிக்கிறாங்க, ஒருத்தங்க டைரியில் நோட்ஸ் எழுதி வச்சு படிக்கிறாங்கன்னா யாருக்கு அதிக மெமரி பவர் ரிட்டன்ஷன் இருக்குன்னா இந்த டைரி பார்த்து படிக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். ஃபோன் பார்த்து படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் அந்த மெமரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஃபோக்கஸும் இதில் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும் டைரி மெத்தடில். இதே ஃபோன் மெத்தடில் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஃபோனில் நீங்கள் பார்த்து படிச்சுட்ருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ட்ரெயின்லேயே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, ஒரு ½ அன் ஹவர் ட்ராவலு. இப்போ இந்த ட்ராவலில் வந்துட்டு உங்களுக்கு படிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது, நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா சடனாக ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைன்னா கொஞ்ச நேரம் படித்தாலே கண் வலிக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் பண்ணிவிட்டு வரும்போது டயர்டாக இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டைரி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், புதுசாக அப்டேட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு பேஜில் ஒவ்வொரு டாபிக்னால குயிக்காக நீங்கள் படிச்சிடலாம், ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ இந்த 2 மெத்தடை வந்து மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு இதாக இருக்கும். ஒன்று, நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஃபோனை முடிஞ்ச லெவலில் அவையவாக வச்சுக்கோங்க, இல்லை இந்த டிஜிட்டல் வெல்பீயிங்கிற இதை யூஸ் பண்ணி டைம் செட் பண்ணி வச்சு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்டு பார்த்திங்கன்னா உங்கள் கையில் இருக்கிறத மேக்ஸிமம் ஹார்ட் காப்பியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்க முடியல, இல்லை என்கிட்ட புக் இல்லைன்னா இப்போ எல்லா சோர்ஸ் மெட்டீரியலும் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது. அது நீட்டாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்காவது எழுதி படிச்சுக்கிட்டே இருங்க. இப்படி படிச்சிங்கனாலே கவர் பண்ணிடலாம்.
இந்த 2 தான் மேஜராக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறது. இந்த 2 தான் மேக்ஸிமம் நிறைய பேர் ட்ராபேக்காக ஃபீல் பண்ணுறது. இது போக உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இருக்கிறத நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணி அதுக்கு சொல்யூஷனை நீங்கள் கண்டுபிடிங்க. நீங்கள் யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு கிடச்சிரும். சோம்பேறித்தனப்படாமல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை சார், நான் வந்து ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் படிக்கிறேன், 8 மணி நேரம் படிக்கிறேன், ஆனால் இந்த டிஸ்ட்ராக்ஷன்னால் நான் படிக்கிறதெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த டைமில் ரெஸ்ட் எடுங்க. ஆக்டிவிட்டியாவது இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு பதிலாக வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி உங்களோட ப்ராசஸை டவுன் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. உங்கள் ப்ரிப்பரேஷனாக அது கீழே இறக்கி விடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ரிலாக்ஸேஷன் பண்ணுறது வேறு, டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கிறது வேறு, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரிலாக்ஸ் பண்ணுறது நார்மலாக பண்ணிக்கலாம். நான் 24 மணி நேரம் உங்களை படிக்க சொல்லலை. ஆனால் டிஸ்ட்ராக்ஷன் ஆகி உங்களோட ப்ரிப்பரேஷனை இந்த டைமில் விட்டுட்டிங்கன்னா அடுத்து பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் அடுத்தடுத்த எக்ஸாம் லைனாக வரப்போகுது. தயவு செஞ்சு இந்த மாதிரி இதை லாக் ஆகிடாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத டாப்பிக்கு நீங்கள் உட்காந்து வீடியோ பார்த்தாலும் அது டிஸ்ட்ராக்ஷன் தான். என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு அதை நோட்ஸ் எடுக்காமல் சும்மா வெறும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு நோட்ஸ் எடுக்காமல் அடுத்து போயிட்டீங்கனாலும் அதுவும் ஒரு வகையான டிஸ்ட்ராக்ஷன் தான். ஸோ இது எல்லாமே அடங்கிடும். உங்களுக்கு படித்த மாதிரியே ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி 0வாக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு படிச்சிங்கன்னா அப்கமிங் எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஸோ அதனால் படிக்கிறது ஒரு ஆஸ்பெக்ட்னா இந்த மாதிரி ஆஸ்பெக்டெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் ஓரளவு பேலன்ஸ் பண்ணி நீங்கள் ஆவரேஜாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலே நல்ல ஸ்கோர் எடுக்கலாம். ஸோ முடிஞ்ச லெவலில் உங்களோட வீக்னஸை சால்வ் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.